Rohini College of Engineering and Technology, Kanyakumari. Admissions open for BA, BTech, ME, MBA and MCA. விஜய் ஆட்சி அமைக்க ஆதரவா என்று இன்று அறிவிக்க இருக்கிறார் திருமாவளவன். நேற்று நடந்த விசிக உயர்மட்ட குழு கூட்டத்தின் முடிவு இன்று அறிவிக்கப்பட இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், இது தொடர்பான விவரங்கள். தமிழக வெற்றி கழகம் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல்ல முடிவுகள்ல மொத்தம் 108 சீட்டுகளை வெற்றி பெற்றது. குறிப்பாக பெரும்பான்மையாக கிடைக்காத பட்சத்துல அவர்கள் மற்ற கட்சிகளுடன் தொடர் பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பேச்சுவார்த்தையினோட முடிவுல காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகள் கொடுத்து தாவேகாவிற்கு ஆதரவு அளித்தனர். அதன் பின்னர் சிபிஐஎம் மற்றும் சிபிஐ, அதாவது 2 கட்சிகளுடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையானது மேற்கொள்ளப்பட்டது. இந்த விசிகாவுடனும் கடிதமானது கொடுக்கப்பட்டு தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்க கோரி தாவேகா சார்பில் கடிதமும் கொடுக்கப்பட்டது. அதன் பேர்ல தொடர்ச்சியாக சிபிஐ உள்ளிட்ட சிபிஐஎம் மற்றும் இடதுசாரிகளுடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு வந்த நிலையில நேற்று 2 சீட்டுகள் வைத்திருக்கக்கூடிய சிபிஐ மற்றும் மற்ற இன்னொரு 2 சீட்டுகள் வைத்திருக்கக்கூடிய சிபிஐஎம் ஆகிய இரண்டு பேரும் தாவேகாவுக்கு ஆதரவு அளித்தனர். இருப்பினும் விசிகாவுடன் நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. நேற்று இது தொடர்பாக விசிக தலைவர் திருமாவளவன் தலைமையில உயர்மட்ட குழுவானது நடைபெற்றது. இதுல எம்எல்ஏக்கள் உட்பட, அதுல வெற்றி பெற்ற 2 எம்எல்ஏக்கள் உட்பட முக்கிய நிர்வாகிகளுடன் இந்த கூட்டமானது நடைபெற்றது. மாலை வேளையில நடைபெற்ற இந்த கூட்டத்தின் முடிவுல தான் நிலைப்பாடானது அறிவிக்கப்படும் எனவும் ஏற்கனவே திருமாவளவன் தரப்புல தகவலானது தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில இது தொடர்பாக ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்று முடிவு பெற்றிருக்கிறது. அதுல சில தீர்மானங்களானது நிறைவு பெற்றிருந்தது. அந்த தீர்மானங்களை இன்று காலை அறிவிக்க இருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே தற்போது வரை தாவேகாவுக்கு 116 சீட்டுகள் மட்டுமே கிடைத்திருக்கக்கூடிய நிலையில இந்த விசிகாவோட 2 சீட்டுகள் என்பது தாவேகாவுக்கு பெரும்பான்மையை காட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 118 தேவைப்படக்கூடிய பட்சத்துல விசிகாவிடம் 2 தொகுதிகள் இருக்கிறது. அவர்கள் ஆதரவு அளித்தால் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் முதல்வராக அவர் பதவியேற்க ஆளுநர் தரப்புல இருந்து கடிதமானது அழைப்பானது வழங்கப்படும் எனவும் ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 3 முறை தாவேகா தலைவர் விஜய் ஆளுநரிடம் சந்தித்து பெரும்பான்மை குறித்தான கடிதத்தை அளித்திருக்கிறார். நேற்று ஏற்கனவே விசிக மற்றும் ஐயுஎம்எல் ஆகியவை ஆதரவு அளிப்பதாக ஒரு தகவலானது வெளியானது. பின்னர் ஐயுஎம்எல் தரப்புல பின்வாங்கவும் பட்டது. இது தொடர்பாக தாவேகாவுக்கு எந்த விதமான ஆதரவும் தெரிவிக்கவில்லை என்ற கருத்தை அவர்கள் முன்வைத்தனர். அதன் பின்னர் விசிகவும் அந்த உயர்மட்ட குழு கூட்டம் நிறைவடைந்த பின்னர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற ஒரு ட்வீட் ஒன்றையும் தனது சமூக வலைதளங்கள்ல அவர்கள் பதிவிட்டனர். இதுவும் பெரும் அதிர்ச்சியாக பார்க்கப்பட்டது. ஏனென்றால் இவர்கள் அமைச்சரவையில் சீட்டு கேட்கிறார்களா என்ற ஒரு நிலைப்பாடும் ஒன்று இருக்கிறது. அதன் பின்னர் தான் தெரிய வரும். இன்று காலை விசிக தலைவர் திருமாவளவன் தாங்கள் உயர்மட்ட குழுவில் என்ன முடிவை எடுத்தோம் என்பது குறித்தான தகவல்களை தெரிவிப்பார் என்ற தகவலானது வெளியாகி இருக்கிறது. 12 மணிக்குள்ள தெரிவிப்பார் என நேற்று திருமாவளவன் தரப்புல தெரிவிக்கப்பட்டது. முழுமையாக தாங்கள் நிர்வாகிகள் ஆலோசனையில் ஈடுபட்ட பின்னரே தங்களது நிலைப்பாடு என்ன என்பது குறித்து அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இந்த 2 சீட்டுகள் தான் தாவேகா தலைவர் விஜய் முதல்வராக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவர் கொடுத்த பின்னர் தான் என்ன என்பது குறித்தான தகவலை தெரிவிக்கப்படும். நேற்றே பல்வேறு கட்ட ஆலோசனை கூட்டம் நிறைவடைந்த பின்னர் திடீரென விசிக தலைவர் திருமாவளவன் முதல்வருடன் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வீட்டிற்கு சென்று திடீரென அவர் ஆலோசனையில ஈடுபட்டார். 8 மணி அளவுல திமுக தலைவர் வீட்டிற்கு விசிக தலைவர் சென்று சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக விசிக தலைவர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுடன் ஆலோசனையில ஈடுபட்டார். அவர் தாங்கள் தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கலாமா என்பது குறித்தான தகவல்களையும் அவரிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஏனென்றால் நீண்ட வருடங்களாக திமுகவுல அவர் கூட்டணியில இருப்பதால இது ஒரு ஆதரவாக தெரிவிக்கலாமா அல்லது கூட்டணி முடிவு
முடிவுல செல்லலாமா என்பது குறித்தான தகவலையும் அவரிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதனால காத்திருங்கள் என்பது குறித்தான தகவலையும் திமுக தரப்புல தெரிவிக்கப்பட்டதாக ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது திருமாவளவன் அவர்கள் இன்று காலை தனது முடிவை தெரிவிப்பார் என ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இதுதான் ஒரு அரசியல் வட்டாரத்துல மிகவும் பரபரப்பாக பேசப்படுகிறது. ஏனென்றால் பெரும்பான்மை கிடைக்காமல் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை பல்வேறு கட்சிகளுடன் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில இந்த விசிகாவோட நிலைப்பாடு இன்று அறிவித்தால் உடனடியாக அவர் அந்த கடிதத்தை கொண்டு சென்று ஆளுநரிடம் கொடுப்பார். ஆளுநர் உடனடியாக முதல்வராக பதவியேற்பதற்கான கடிதத்தை தாவேகா தலைவருக்கு வழங்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த விசிகாவோட முடிவு தான் முக்கியம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். Rohini College of Engineering and Technology, Kanyakumari. Admissions open for BE, BTech, ME, MBA and MCA.